வணக்கம் நண்பர்களே. திருமூலர் அல்லது திருமூல நாயனார் 63 நாயன்மார்களில் ஒருவரும் 18 சித்தர்களில் ஒருவரும் ஆவார். இவர் வாழ்ந்த காலம் 5வது நூற்றாண்டு. இவர் அருளி செய்த நூல் திருமந்திர மாலை. இது 3000 பாடல்களை கொண்டது. இதனை சைவ திருமுறை 12 நூல் 10வது திருமுறையாக தொகுத்துள்ளனர். திருமந்திரத்தில் 9 உட்பிரிவுகள் உள்ளன. ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்று திருமந்திரத்தில் அழகாக விளக்கியுள்ளார். திருமந்திரம் ஆன்மீகம், மருத்துவம், விஞ்ஞானம், தத்துவம், உளவியல் இத்தனை துறைகளையும் கொண்டது. இவரை நம்பிரான் திருமூலன் அடியாருக்கும் அடியேன் என சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்ட தொகையில் போற்றியிருக்கிறார். இவரோட வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திருக்கைலாயத்தில் நந்தி தேவரின் திருவருள் பெற்ற யோகிகளுள் ஒருவரான சுந்தரநாதர் என்னும் சிவயோகியார் அஷ்டசித்திகளையும் ஒருங்கே பெற்ற சித்தபுருஷர். அவர் என்ன செய்கிறார்னா, பொதிகை மலையில் வாழ்ந்த அகத்திய முனிவரை தரிசிக்க வேண்டி தென் திசையில் உள்ள பொதிகை மலையை நோக்கி பயணிக்கிறார். அப்படி பயணிக்கும் வழியில் திருக்கேதாரம், அதாவது கேதார்நாத்து, நேபாளம், காசி, விந்தமலை, திருப்பருத்தம், திருக்காலத்தி, திருவாலங்காடு, காஞ்சி ஆகிய திருத்தலங்களை எல்லாம் தரிசித்துவிட்டு தில்லையில் இறைவனின் அற்புத திருக்கூத்தை கண்டு மகிழ்ந்து வருகிறார். தில்லை திருநடனம் கொண்டு மகிழ்ந்த சிவயோகியார் அங்கிருந்து புறப்பட்டு காவிரிக்கரை பகுதியான ஆடுதுறையில், பசுக்கள் நிறைந்துள்ள காவிரி கரையில் உள்ள ஒரு ஊர், அந்த ஊரில் கோயில் கொண்டிருக்கும் பசுபதியாகிய கோமுக்தீஸ்வரர் கோயிலை, அதாவது பார்வதி தேவி பசுவின் கன்றாக வடிவம் பூண்டு தவம் செய்த பெருமை மிக்க திருத்தலம் இந்த தலம். இந்த தலத்தில் எழுந்தருளியிருக்கும் சிவபெருமான் கோமுக்தீஸ்வரர் அப்படின்னு நாமத்தோடு இங்கே வீற்றிருக்கிறார். அவரை வழிபட்டு விட்டு திரும்ப செல்ல முயற்சி செய்யும்போது சாத்தனூர் என்ற ஊரை அடைகிறார். அந்த ஊரை அடையும் போது பசுக்களை மேய்க்கும் மூலன் என்ற இடையன் ஒருவன் மாண்டு கிடப்பதையும் அவனை சுற்றி நின்று அவனை மேய்த்த பசுக்கள், அதாவது அவன் மேய்த்த பசுக்கள் கண்ணீர் சிந்தி கதறுவதையும் கண்டார். பசுக்களின் துயரத்தை கண்டு மனம் இறங்கிய சிவயோகியார் அந்த பசுக்களின் துன்பத்தை துடைக்க எண்ணினார். எனவே தம்முடைய உடலை மறைவான இடத்தில் பாதுகாப்பாக வைத்துவிட்டு கூடு விட்டு கூடு பாய்தல், அதாவது பரகாய பிரவேசம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கூடு விட்டு கூடும் பாயும் முறையினால் தமது உயிரை அந்த இடையனது உடம்பினுள் செலுத்துகிறார். இறந்து கிடந்த மூலன் உறக்கத்தில் இருந்தவன் சட்டென எழுந்து உட்காருவது போல கண் விழித்து திருமூலராய் எழுந்து உட்காருகிறார். உயிர் பெற்ற திருமூலரை கண்டதும் பசுக்கள் துயரம் நீங்கி மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தன. மாலை பொழுது வந்ததும் பசுக்கள் யாவும் தமக்குரிய வீடுகளில் சென்றன. திருமூலன் மூலன் இல்லத்திற்கு வருகிறார். மூலனது மனைவியார் அவரை தனது கணவன் என்று எண்ணி வீட்டுக்கு வரும்படி கூப்பிட, திருமூலர் மூலனின் மனைவியிடம், என்னால் உன் வீட்டிற்கு வர முடியாது, எனக்கும் உனக்கும் இனிமேல் எந்த உறவும் கிடையாது, அதனால் ஆலயம் சென்று இறைவனை வழிபட்டு அமைதி பெறுவாயாக என்று கூறுகிறார். இதற்கு மேல் அவள் முன்னால் நிற்பது தவறு அப்படிங்கிறதையும் அவர் உணர்ந்து திருமூலர் என்ன செய்கிறாரு, அந்த தலத்தில் இருக்கக்கூடிய திருமடம் ஒன்றுக்கு சென்று சிவயோகத்தில் அமர்ந்து விட்டார். இந்த கணவனின் மனமாற்றத்தை கண்டு அதை பற்றி இந்த அம்மாவுக்கு என்ன தெரியும், ஒன்றுமே புரியலை. புரியாமல் கணவனின் நிலையை கண்டு கதி கலங்கி கவலையோடு வீடு திரும்பினாள் மூலனின் மனைவி. சற்று நேரத்தில் யோக நிலை தெளிந்த திருமூலர் மறைவாக ஒரு இடத்தில் தான் வைத்திருந்த தமது திருமேனியை தேடி போகிறார். போய் பார்த்தா கிடைக்கவில்லை. முதலில் திருமூலருக்கு சற்று வியப்பாகவே இருந்தது. எப்படிரா நம்ம இங்கே வச்சுட்டு வந்த நம்மளோட உடம்பை காணமே அப்படின்னு சொல்லி அவர் ஆச்சரியமாக தான் பார்க்குறாரு. ஆனால் மீண்டும் யோக நிலையில் அமர்ந்து
தனது மேனியை பற்றிய உண்மையை உணர விரும்பினார். தவ வலிமையால் அவருக்கு அது இறைவன் அருளிய வேத ஆகம பொருளை தமிழிலே வகுத்து உலகோர்க்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காகவே ஈசன் தம் உடலை மறைத்து திருவிளையாடல் புரிந்துள்ளதை உணர்ந்து கொள்கிறார். அப்படி உணர்ந்து கொண்ட திருமூல நாயனார் இறைவனின் விருப்பத்தை நிறைவேற்ற சித்தம் கொண்டார். மூலனது உடலில் இருந்தபடியே திருவாவடுதுறையை அடைந்து ஈசனை வணங்கி கோயிலுக்கு மேற்கில் உள்ள அரச மரத்தின் கீழ் சிவராஜ யோகத்தில் அமர்ந்து உலகோர் பிறவியாகிய துன்பத்திலிருந்து நீங்கி உய்யும் பொருட்டு சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற 4 நெறிகளையும் வகுத்து தொகுத்து விரித்து கூறும் நல்ல திருமந்திர மாலையினை ஆகம சாரமாக தமிழில் ஆண்டுக்கு ஒரு பாடலாக 3000 பாடல்களை கொண்ட திருமந்திரத்தை அருளிச் செய்தார். திருமூலர் அருளிச் செய்த திருமந்திரம் எனப்படும் நூல் சைவ திருமுறைகளில் 10ஆம் திருமுறையாக சைவ பெருமக்களால் போற்றப்படுகிறது. இந்த நூலை திருமந்திர மாலை என்றும் தமிழ் 3000 என்றும் கூறுவார்கள். திருமந்திரத்தில் பல யோக ரகசியங்களையும் வாழ்க்கை தத்துவங்களையும் திருமூல நாயனார் எளிமையாக சொல்லியிருக்கிறார். தாம் அறிந்த உண்மைகள் உலகத்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தை கொண்டிருந்தார் இவர். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின் ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம் தான் பற்ற தலைப்படும் தானே. திருமந்திரத்தில் அவர் சொன்ன பாடலே தான். திருமந்திரத்தின் முதல் பாடலே அர்த்தங்கள் நிறைந்ததாகவும் நற்சுவையாகவும் அமைந்துள்ளது. ஒருவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் 4 உணர்ந்தான் 5 வென்றனன் 6 விரிந்தனன் 7 உம்பர் சென்றனன் தானிருந்தான் உணர்ந்து 8 மந்திரம் 1 என்பது முதலாகிய சிவம். அதாவது 1 என்பது முதலாகிய சிவம், 2 என்பது சிவத்தின் மறுபாதியாகிய ஆற்றல், அதாவது சக்தி, 3 என்பது ஆன்மா, சிவம் சக்தி என்பதையும் ஆக்கல் காத்தல் அழித்தல் என்பதையும் குறிக்கிறது. அதாவது பிரம்மா விஷ்ணு சிவன் என்ற 3ஐயும் 3 என்ற வார்த்தை குறிக்கிறது. 4 என்பது ரிக் யஜுர் சாமம் அதர்வனமாகிய சதுர் வேதங்களையும் அல்லது சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்கிற 4 அனுபவ நிலைகளையும் குறிக்கிறது. 5 என்பது பஞ்சபூதங்களையும் 5 புலன்களையும் குறிக்கிறது. 6 என்ற சொல் குறிக்கும் பொருள் என்னவென்றால் ஒன்றுக்கு மேலே இருக்குது. 6 ஆகம சமயங்கள், 6 ஆதாரங்கள் மற்றும் வண்ணம், பதம், மந்திரம், கலை, புவனம், தத்துவம் ஆகிய 6 பெரும் விஷயங்களை 6 என்ற எண் குறிக்கிறது. 7 அப்படிங்கிறது 7வது சக்கரமாகிய சகசிராரம், 7 மேல் உலகங்கள், 7 கீழ் உலகங்கள் ஆகியவற்றை குறிக்கிறது. 8 என்பது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், சந்திரன், சூரியன், சிவன் ஆகிய எண் பெரும் சக்திகள். இறுதி சொல்லான உணர்ந்த 8 என்பதற்கு இவற்றை அனுபவத்தின் மூலம் அடையுங்கள் அல்லது உணருங்கள் என்று பொருள். சித்தர் ஆய்வாளர்கள் இந்த பாடலை எண் குறி இலக்க மொழி என குறிப்பிட்டுள்ளனர். இந்த நூல் 9 தந்திரங்களை கொண்டுள்ளது. முதல் 4 தந்திரங்கள் அறம், பொருள், இன்பம், வீடு என்ற 4ஐ உணர்த்துகின்றன. அப்புறம் 5 தந்திரங்களும் வீடு, பேரு, அதுக்கப்புறம் வர 5 தந்திரங்கள் இருக்கு இல்லையா, அது வீடு பேரு, வீடு பேற்றுக்கான வழிபாடு, வழிபாட்டு உறுதி, வாழ்வு ஆகிய 5ஐயும் நமக்கு உணர்த்துகின்றன. முதல் தந்திரம் அறத்தை பற்றி அடிப்படையான கருத்துக்களை கூறுகின்றது. எந்த சமயத்தவரும் மேற்கொள்ளும் அறங்களே இந்த தந்திரத்தில் கூறப்பட்டுள்ளன. 2ஆம் தந்திரத்தில் இறைவன் பக்தர்களுக்கு அருள் புரிந்தமை, அவரது ஐந்தொழில், அட்டவீரட்டம், சில புராண கதைகள் முதலியவை கூறப்பட்டுள்ளன. 3ஆம் தந்திரத்தில் அஷ்டாங்க யோகம், அஷ்டமா சித்தி, ஜோதிடம் முதலானவற்றின் விளக்கங்களை தெரியப்படுத்தியுள்ளது.
4ஆம் தந்திரத்தில் மந்திர நூல் கருத்துக்களையும் தெய்வ சக்கரங்களை பற்றியும் விவரமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5ஆம் தந்திரத்தில் சைவ சமய பேதங்களையும் புறச்சமய பேதங்களையும் சரியை கிரியை யோக ஞான மார்க்கங்களையும் பற்றிய விளக்கங்கள் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 6ஆம் தந்திரமான சிவகுரு தரிசனம், திருவடி பேறு, துறவு, தவம், நீரு, பக்குவன், ஆபக்குவன் முதலியன விரித்துரைக்கப்பட்டுள்ளது. 7ஆம் தந்திரம் சிவபூஜை, குரு பூஜை, மகேஸ்வர பூஜை, அடியார் பெருமை, போஜன விதி, இந்திரிய அடக்கம், சர்க்குரு அசர்குரு பற்றிய விளக்கங்களை கூறுகின்றது. 8ஆம் தந்திரத்தில் அவா அறுத்தல், ஞானி செயல், தத்துவமசி மகா வாக்கியம், பக்தியுடைமை, புறங்கூறாமை, முக்குற்றம் முதலியவற்றை தெரியப்படுத்தியுள்ளது. 9ஆம் தந்திரமான தன்னகத்தே பஞ்சாட்சரத்தின் பேதங்கள், சிவ தரிசனம், திருக்கூத்து தரிசனம் முதலியன பற்றி குறிப்புகளை தெளிவாக்கியுள்ளது. இந்த புனிதமான திருமந்திர திருமுறைக்கு நிகராக வேறு எந்த ஒரு திருமுறைகளும் இல்லை. இந்த 3000 திருமந்திர பாடல்களையும் அதிகாலையில் எழுந்து பொருள் உணர்ந்து ஓதுவார் பிறவி பாசம் நீங்கி இறைவனை அடைவர் என்பது திருமூலரின் திருவாக்கு. சிவபெருமான் விருப்பத்துக்கு இணங்க உலகோர் உய்யும் பொருட்டு திருமந்திரத்தை நிறைவு செய்த திருமூல நாயனார் சிவபெருமானது திருவடி நிழலை பெற்று பேரின்ப நிலையை அடைந்தார். திருக்கைலாயத்தில் நந்திதேவரின் திருவருள் பெற்ற யோகிகளுள் ஒருவரான சுந்தரநாதர் என்னும் சிவயோகியார் மூலன் என்ற இடையன் உடலில் புகுந்து திருமந்திரம் பாடிய திருமூல நாயனாரின் குரு பூஜை ஐப்பசி மாதம் அஸ்வினி நட்சத்திரத்தன்று அவர் அவதாரம் செய்த ஸ்தலமான மயிலாடுதுறை மாவட்டம் சாத்தனூரில், மயிலாடுதுறைக்கும் கும்பகோணத்திற்கும் இடையிலுள்ள ஆடுதுறையிலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் சாத்தனூர் இருக்கிறது. அந்த சாத்தனூரில் உள்ள திருமூல நாயனார் திருக்கோயிலிலும், முக்தி அடைந்த ஸ்தலமான மயிலாடுதுறை மாவட்டம் திருவாவடுதுறையில் அருள்மிகு முக்தீஸ்வரர் திருக்கோயிலில், அது எங்கே இருக்குன்னா மயிலாடுதுறையிலேருந்து 20 கிலோமீட்டர் தொலைவிலும், மயிலாடுதுறை கும்பகோணம் ரயில் மார்க்கத்தில் நரசிங்கம்பேட்டை ரயில் நிலையத்திலிருந்து கீழே 3 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த தலம் இருக்கிறது. அந்த இடத்திலேயும் சிறப்பான முறையில் அவருடைய குரு பூஜையானது கொண்டாடப்பட்டு வருகிறது. திருமூல திருமந்திரம் இயற்றிய தலம் இந்த திருவாவடுதுறை. இந்த கோயிலில் திருமூலரின் ஜீவ சமாதி இருக்கிறது. இந்த கோயில் பிரகாரத்தில் திருமூல இடைய நாயனாரின் சந்நிதி இருக்கிறது. இவரது குரு பூஜை தினத்தன்று அனைத்து சிவாலயங்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றது. அனைவரும் திருமூலரை வணங்கி நாம் சிவனருளை பெறுவதற்கான வழிவகைகளை அறிந்து கொள்வோம். திருச்சிற்றம்பலம்.